பள்ளியில் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நமக்கு வாழ்வியலுக்கான புறத்தேவைகளுக்கான பாடங்களாக மட்டுமே தான் இருக்கின்றன. ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் குறிப்பிடக்கூடியது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்கிறார். பாட்டு என்பது நம்முடைய மரபில் சொல்லுவார்கள் அர்ச்சனை பாட்டேயாகும் என்று. இசை இறைவனை எப்பொழுதும் ஈர்க்கக்கூடியது. இறைவனை மட்டுமல்ல, உலக உயிர்கள் எல்லாவற்றையும் தான். ஒரு இறைவனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம், நமக்கு அவ்வளவு வசதி இல்லை. ஆனால் பக்கத்திலே இருக்கக்கூடிய நல்ல நாணல் புற்களை எடுத்து வைத்து கோவில் கட்டலாம். நம்ம அப்படி புல்லை வைத்து கட்டும் பொழுது அதிலே ஒரு புண்ணியம் கிடைக்கும். புல்லினால் கோடியாண்டு புதுமண்ணால் 10 கோடி செல்லுமா ஞானம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி அல்லையம் கோதை பங்கன் ஆலயம் மடங்கள் எல்லாம் கல்லினால் புதுக்கினோர்கள் கைலை விட்டு அகலாரன்றோ என்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாணிக்கவாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய சிவபுராணம் நம்முடைய சிந்தைக்கு நிறைய தகவல்களை தந்து கொண்டே இருக்கிறது ஊற்றாக. அந்த சிவபுராணத்தில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடி கீழ் என்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்வது என்பது இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏன்னா பலரும் இப்போ பல தத்துவங்களையும் பல படிப்புகளையும் மனப்பாடம் செய்வது என்கின்ற ஒரு வழக்கம் வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் பல பேரு இந்த பாடங்களை எல்லாம் அப்படியே மனப்பாடமாக செய்கிறார்கள். ஆனால் உணர்ந்து அதை புரிந்து கொள்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சரி, பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை மட்டுமா இங்கே மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார்? பள்ளியில் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நமக்கு வாழ்வியலுக்கான புறத்தேவைகளுக்கான பாடங்களாக மட்டுமே தான் இருக்கின்றன. ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் குறிப்பிடக்கூடியது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்கிறார். பாட்டு என்பது நம்முடைய மரபில் சொல்லுவார்கள் அர்ச்சனை பாட்டேயாகும் என்று. இசை இறைவனை எப்பொழுதும் ஈர்க்கக்கூடியது. இறைவனை மட்டுமல்ல, உலக உயிர்கள் எல்லாவற்றையும் தான். இசையால் வசமாக உயிர்கள் உண்டோ உலகம் உண்டோ என்றும் பாடுவார்கள். அப்படி என்றால் இசை ஒரு ஸ்ருதிலயத்தோடு ஒரு நடைமுறையோடு ஒரு ஒழுக்க முறையோடு வரக்கூடியது என்பதனால் அதிலே ஒரு ஈர்ப்பு இயல்பிலேயே இருக்கும். இங்கே மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய அந்த பாட்டு என்பது என்ன என்றால், இறைவனை பற்றிய நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன, தத்துவங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் நிறைய படிப்போம், தெரிந்து கொள்வோம். ஆனால் மனதிற்குள் எது நிற்கும் என்று கேட்டால் எதுவும் நிற்கது இல்லை. மனதிற்குள் எது நிற்கும் என்று கேட்டால் மனதிற்குள் எதுவுமே நிற்பது இல்லை. அப்படி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, சிவபுராணத்தினுடைய இத்தனை வரிகளையும் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்கிறார். இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய தத்துவம் என்ன என்றால் 2 விஷயங்கள். ஒன்று, பொருளினால் இறைவனை அடைய முடியாது. அடுத்தது, அதீத கல்வி ஞானத்தினால் கல்வி அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு இறைவனை அடைய முடியாது. கல்வி அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு என்பார்கள். அப்படி அதிகமாக படித்து விட்டோம் என்று நினைத்தாலும் இறைவனை சென்று சேர முடியாது. அதிகமாக பொருள் வைத்திருக்கிறோம் என்றாலும் இறைவனை சென்று சேர முடியாது. ஆனால் இந்த மாணிக்கவாசக பெருந்தகையில் சொல்லக்கூடிய செய்தி என்ன? யாரும் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனோடு ஒன்ற முடியும். எந்த பிறவியாக இருந்தாலும் அவன் சென்று இறைவனோடு ஒன்ற முடியும் என்கின்ற உயரிய செய்தியை நமக்கு சொல்லுகிறார். இந்த சிவபுராணத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தையும் இந்த வரியிலே நமக்கு உணர்த்த தருகிறார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இங்கே சிவபுரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது என்ன சிவபுரம் என்று கேட்டால் சிவலோகம் என்ற ஒரு சொல் நாம பயன்படுத்துகிறோம். சைவ மரபிலே சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று 4 விதமான அந்த மரபு வழிகளை சொல்லுவது உண்டு. இறைவனை அடைவதற்கான சாலோகம் என்கின்ற அந்த தாச மார்க்கத்திலே பயணித்தவர் தான் அப்பர் சுவாமிகள், அதாவது நாவுக்கரச பெருமான். இங்கே சிவபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரும் பெரும் வாய்ப்பு உயிரினங்களுக்கு கிடைக்கின்றன. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னா, எந்த சூழலில் இருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கக்கூடியதுதான். சிலருக்கு இந்த மாயையில என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த ஒரு
சுகபோகங்களில் இருப்பதுதான் நித்தியமானது என்று சில பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள். சிலர் பெரிய பதவி, புகழ், பெருமை இதில் இருப்பதுதான் பெரிய நித்தியமானது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் நிறைய 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 படித்துக்கொண்டே போக வேண்டும், அதுதான் நித்தியமானது என்று நினைப்பார்கள். இல்லை, இது எல்லாவற்றையும் தாண்டிய நித்தியமான ஒன்று இருக்கிறது, அதுதான் சிவன் என்பதுதான் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாகும். இதை சிவன் அடிக்கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுடைய அடிக்கீழ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த பாடல்களை எல்லாம் உணர்ந்து படிப்பவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது இப்போ திருக்கோவில்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் செய்கிறோம் இல்லையா? சிவாலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு பொருள் சொல்லுவார்கள். ஏன் ஆண்டவனுக்கு நாம் கோவில் கட்டுகிறோம் என்று கேட்டால், பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மத்தை ஒரு இடத்திற்குள்ளே ஒருநிலைப்படுத்தினால்தான் நாம் அந்த ஆற்றலை கிரகித்து கொள்ள முடியும். அதாவது நிறைய மூலிகை செடிகள் இருக்கின்றன, நிறைய மருந்து செடிகள் இருக்கின்றன, நிறைய பெரிய அளவுக்கான அமிர்தம் இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதானே எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய நோய்க்கு எந்த மருந்து தேவையோ அதைத்தானே மருத்துவர் நமக்கு பரிந்துரைக்கிறார். ஒருவருக்கு இருக்கக்கூடிய மருந்து மற்றொருவருக்கு அதிலே பயன்படுவது இல்லை. ஆனால் இங்கே இறைவன் பறந்து விரிந்து இருக்கின்றான். அவனுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்தி மனிதர்கள் கிரகித்து கொள்ளக்கூடிய அளவிற்காக அந்த கர்ப்ப கிரகத்திற்குள்ளே ஆண்டவனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அவனுடைய சாநித்தியத்தை கொண்டு வந்து மந்திரங்கள் மூலமாக அவற்றையெல்லாம் உருவேற்றி நமக்கு திருக்கோவில்கள் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பை உருவாக்கி தந்தார்கள். இந்த திருக்கோவில்கள் கட்டுவதற்கென்று பல முறைமைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான முறைமைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் எதை வைத்து கோவில் கட்டுவது என்பதிலே ஒரு பெரிய ஒரு செய்தி இருக்கிறது. என்ன என்றால், நாம ஒரு இறைவனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு அவ்வளவு வசதி இல்லை. ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல நாணல் புற்களை எடுத்து வைத்து கோவில் கட்டலாம். நம்ம அப்படி புல்லை வைத்து கட்டும் பொழுது அதிலே ஒரு புண்ணியம் கிடைக்கும். களிமண் இருக்கிறது இல்லையா, அதை குழைத்து செவுறு எழுப்பி கோவில் உருவாக்குவது என்பது ஒரு முறை இருக்கிறது. செங்கல் இருக்கிறது இல்லையா, அதை வைத்தும் கோவில் உருவாக்கலாம். ஆனால் கோவிலை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய மரபு சொல்கிறது பாருங்கள். புல்லை வைத்து கோவில் கட்டினால் அதற்கு என்ன புண்ணியமாம்? அந்த புல்லை வைத்து கோவில் கட்டிய அந்த அன்பர் 1 கோடி ஆண்டுகள் சிவலோகத்திலே கைலாயத்திலே வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். அடுத்ததாக அவர் புது மண், அதாவது களிமண்ணை கொண்டு கோவில் எழுப்புகிறார் இல்லையா, அவர் அடுத்த அளவிற்கான ஒரு பாக்கியத்தை பெறுகிறார், கைலாயத்தில் வசிக்கக்கூடியதாக. அதாவது புல்லினால் கோடியாண்டு, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞானம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி, அல்லையம் கோதை பங்கன் ஆலயம் மடங்கள் எல்லாம் கல்லினால் புதுக்கினோர்கள் கைலை விட்டு அகலாரன்றோ என்கிறார். ஒரு திருக்கோவிலை உருவாக்கினால், புல்லினால் உருவாக்கினால் 1 கோடி ஆண்டு, புதுமண்ணால் உருவாக்கினால் 10 கோடி ஆண்டு, செங்கல்லால் உருவாக்கினால் 100 கோடி ஆண்டு. ஆனால் கல்லினால் உருவாக்கினால் அதை திருப்பணியை செய்யக்கூடியவர்கள் கைலையிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுவதாக ஒரு பாடல் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு திருக்கோவிலை உருவாக்குபவர்களுக்கே கைலாயத்திலே இறைவனோடு இருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்கு இணையாக இப்பொழுது நமக்கு வசதி இருந்தால் கல்லால் கோவில் கட்டலாம். எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக மிக அரிது. ஆனால் கல்லால் கோவில் எழுப்ப முடியாதவர்கள் கூட சொல்லால் மனக்கோவில் எழுப்பி இருக்கக்கூடிய சிவபுராணம் போன்ற பாராயண நூல்களை அவர்கள் தொடர்ந்து பொருள் உணர்ந்து சிந்தித்தால் அதே பலனை அடையலாம் என்பது மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லக்கூடிய பெரிய செய்தி. இதை சிந்திக்கிற பொழுது பல பேருக்கு தோன்றலாம், அதாவது கோடிக்கணக்கான பொருள் செலவு செய்து ஆலயங்களுடைய திருப்பணிகளை செய்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இறைவனுடைய அந்த பெருமையை, கீர்த்தியை பாடக்கூடிய இந்த பனுவல்களை எல்லாம் பாடினாலே நமக்கு கிடைத்து விடுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். அதுதான் பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் பேரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் மன்னர்களுக்கு இணையாக இல்லை, மன்னர்களையும் விட அதிகமான மிகப்பெரிய இடத்தை சிவபுரத்தில் நாம் பெறலாம் என்று சொன்னால் இறைவன் வேண்டுவது நம்முடைய உள்ளார்ந்த அன்பை மட்டும்தான் என்பதனை மாணிக்கவாசகர் நமக்கு மீண்டும் மீண்டும் இதிலே உணர்த்துகிறார். இன்னும் சிவபுராணத்தினுடைய சிந்தைகளை தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.